ஹலோ வீவர், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்தை எளிமையா எப்படி பேசுறது, அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இது எல்லாமே ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான். நம்ம இதை பார்க்கலாம். இதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்த வாக்கியங்களை உருவாக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்கே அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம வந்து ஹியர், இங்கே அப்படின்னு சொன்னா நம்ம ஹியர் யூஸ் பண்ணணும். அதுவே நீங்க அங்கே அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம தேர் யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே அப்படின்னு சொன்னா ஹியர், அங்கே அப்படின்னு சொன்னா தேர். அடுத்தது பாருங்க, சீக்கிரம். ஓகே, சீக்கிரம் வா, அந்த மாதிரி எல்லாம் சீக்கிரம் சொல்லுவாங்க. சீக்கிரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாஸ்ட். சீக்கிரம் அப்படின்னா ஃபாஸ்ட். மெதுவாக, சோ மெதுவாக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை நம்ம என்ன சொல்வோம்? ஸ்லோலி. ஸ்லோலி. ஓகேவா? ஏன்னா ஸ்லோ மட்டும் சொல்ல வேண்டாம், நம்ம ஸ்லோலி போட்டுதான் எழுத போறோம். சோ ஸ்லோலி. ஓகே, மெதுவாக அப்படின்னு சொல்லும்போது ஸ்லோலி. அடுத்தது பாருங்க, இப்போதே. சோ இப்போதேன்னு சொல்றாங்க. இங்க நம்ம நவ். இப்போதேன்னு சொல்றதுக்கு நவ். அடுத்தது பின்னர். பின்னர் அப்படின்னா லேட்டர். ஓகே, அடுத்தது பாருங்க, நல்லா. நல்லான்னு சொல்றாங்க. நல்லான்னு சொன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெல். வெளியே. வெளியேன்னு சொல்றதுக்கு அவுட் சைட். அவுட் சைட். அடுத்தது பாருங்க, இரு. இரு அப்படின்னு சொல்றதுக்கு பி யூஸ் பண்றோம். ஓகே, மறுபடியும் அப்படின்னா அகைன். அகைன். இந்த 10 வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். ஒரு ஆங்கிலத்துல நீங்க பேசுறதுக்கு இன்ஸ்டன்டா நீங்க பேசுவீங்க இல்லையா, சில வார்த்தைகளை சடனா நீங்க பேசுவீங்க. அந்த மாதிரி பேசுறதுக்கு இது நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். சோ இந்த வார்த்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்கே அப்படின்னா ஹியர், அங்கே அப்படின்னா தேர், சீக்கிரம் அப்படின்னா ஃபாஸ்ட், மெதுவாக அப்படின்னா ஸ்லோலி, இப்போதே நவ், பின்னர் லேட்டர், நல்லா வெல், வெளியே அவுட் சைட், இரு பி, மறுபடியும் அகைன். இந்த 10 வார்த்தைகளும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம வாக்கியங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு ஹியர் அண்ட் தேர் இது ரெண்டையும் பயன்படுத்துற மாதிரி வாக்கியங்கள் கொடுத்திருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான வாக்கியம் தான். ஏன்னா இது எல்லாமே ரெண்டு வார்த்தைகள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதை நம்ம ஈஸியா எழுதலாம். இது வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தையும் கூட. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இதை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே தோண்டு அப்படிங்கிறாங்க. ஒரு சில புது வெக்காபுலரிஸ் நான் எழுதி இருக்கிறேன். ஏன் அப்படின்னா அடிக்கடி நம்ம இதை பார்க்கும்போது நம்மளுக்கு மெமரி ஆகணுங்கிறது இல்ல, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன போயிடும் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போயிடும். நம்ம நார்மலா படிக்கிறது எல்லாமே கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதுனாலதான் அது என்ன செய்யுது அப்படின்னா அடிக்கடி மறந்து போயிடுது. சப்கான்சியஸ் மைண்டுக்கு போறது எல்லாமே நம்மளுக்கு மறக்காது. இப்ப பாருங்க, இங்க தோண்டு அப்படிங்கிறாங்க. தோண்டு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டிக். தோண்டு அப்படின்னா டிக். இங்கே அப்படிங்கிறதுக்கு ஹியர். டிக் ஹியர். இங்க தோண்டு. அடுத்தது பாருங்க, இங்கே முயற்சி. இங்கே முயற்சி. முயற்சிங்கிறது உங்களுக்கு தெரியும், ட்ரை. ட்ரை ஹியர். இங்க முயற்சி பண்ணு. அங்க முயற்சி பண்ணதெல்லாம் போதும், இங்க வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இங்க முயற்சி அப்படிங்கும் போது ட்ரை ஹியர். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே உழு. ஓகே, உழுறது என்ன சொல்லுவோம்? எஸ், ப்ளோ. உழுறத ப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப எல்லாம் மாடு வச்சு உழுதாங்க, இப்ப எல்லாமே டிராக்டர் வச்சு உழுவுறாங்க. இங்கே உழு அப்படின்னு சொல்லும்போது ப்ளோ ஹியர். இங்கே உழு. அடுத்தது பாருங்க, இங்கேதான். ஓகே, அந்த இன்சிடென்ட் நடந்தது இங்கேதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சோ இங்கேதான் அப்படின்னு சொல்றதுக்கு ரைட். தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரைட் யூஸ் பண்ணணும். ரைட் ஹியர். இங்கேதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வாங்கு. ஓகே, அங்க வாங்காத, அங்க காஸ்ட்லியா இருக்கும், இங்க சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். சோ இங்க வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இங்க வாங்கு அப்படிங்கும் போது பை. பை ஹியர். பை ஹியர். இங்க வாங்கு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன வாக்கியம் தான். ஓகே, இங்க தோண்டு அப்படிங்கிறதுக்கு டிக் ஹியர். இங்க முயற்சி, ட்ரை ஹியர். இங்க உழு, ப்ளோ ஹியர். இங்கதான், ரைட் ஹியர். இங்க வாங்கு, பை ஹியர். சோ
இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இப்போ இந்த ஹியரை வச்சு நீங்க பாத்துட்டீங்க. இந்த தேரை வச்சு, அதாவது அங்கே அப்படிங்கறத பயன்படுத்தி நான் இல்ல நீங்க தான் இப்ப ட்ரை பண்ண போறீங்க. சோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல டக்கு டக்குன்னு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் பண்றீங்க. சோ யாரெல்லாம் 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். 5 4 3 2 1. எஸ், ஓகே. இப்ப நீங்க எல்லாம் எழுதிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ நீங்க எழுதுனதும் இப்ப நம்ம எழுத போறதும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்கலாம். இப்போ அங்கே தோண்டு அப்படிங்கிறாங்க. இங்கே தோண்டு அப்படின்னு சொல்றது என்ன போட்டோம் அப்படின்னா டிக் ஹியர் அப்படின்னு போட்டோம். சோ அங்க தோண்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன போட போறோம்? டிக் தேர். எஸ், டிக் தேர். அங்க தோண்டு. அடுத்தது பாருங்க, அங்க முயற்சி. சோ ட்ரை. ட்ரை தேர். அங்க முயற்சி. ஓகே, அங்க முயற்சி பண்ணு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ ட்ரை தேர். அங்கே உழு. அங்கே உழு அப்படிங்கிறதுக்கு ப்ளோ தேர். சோ டெஃபினட்டா எல்லாருமே இந்த மூணுமே கரெக்டா எழுதிருப்பீங்க. சோ அடுத்தது பாருங்க, அங்கேதான். அங்கேதான் சொல்றதுக்கு எஸ், ரைட் தேர். இங்க இல்ல அந்த இன்சிடென்ட், அங்கதான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரைட் தேர். இங்க இல்ல, அது அங்கதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அடுத்து பாருங்க, அங்கே வாங்கு. இங்க வாங்காத, இங்க விட அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க வாங்கு. சோ பை தேர். அங்க வாங்கு. ஓகே, இப்போ இதுல 5 அவுட் ஆஃப் 5 யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த வாக்கியம் எல்லாம் பாருங்க, இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்னா தான் இருக்கு. சீக்கிரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஃபாஸ்ட். மெதுவாக அப்படிங்கும்போது ஸ்லோலி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த வாக்கியமும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவும் தெளிவானதாகவும் இருக்குது. சீக்கிரம் விதை. விதைன்னா என்ன சொல்லுவாங்க? விதை விதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பயிரெல்லாம் விதைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இங்க விதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். விதை அப்படின்னா சீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. விதைக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீடிங். சோ சீக்கிரம் விதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு எங்க வந்துடும்? பின்னாடி தான் இருக்கும். விதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ சீடிங். சீடிங் ஃபாஸ்ட். சீக்கிரமா விதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா என்ன செய்யுங்க, எல்லாரும் விதைச்சிட்டு சீக்கிரம் எழுந்துருங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ சீக்கிரம் விதை அப்படிங்கும் போது சீடிங் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சீக்கிரம் எடு. ஓகே, அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? சீக்கிரமா எடு அப்படி சொல்லுவாங்க. சோ சீக்கிரம் எடு அப்படிங்கிறதுக்கு எடு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டேக். எடு அப்படிங்கிறத டேக் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரம் எடு அப்படிங்கிறத டேக் ஃபாஸ்ட். சீக்கிரமா எடு. சோ டேக் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சீக்கிரம் எழுது. டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. சோ சீக்கிரம் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் எழுது. எழுதுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட். சீக்கிரமா எழுது அப்படின்னா ரைட் ஃபாஸ்ட். ரைட் ஃபாஸ்ட். அடுத்தது பாருங்க, சீக்கிரம் ஓடு. ஓகே, உனக்கு முன்னாடி வந்துட்டாங்க, சீக்கிரமா ஓடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ சீக்கிரம் ஓடு அப்படிங்கும் போது ரன் ஃபாஸ்ட். ரன் ஃபாஸ்ட். சீக்கிரமா ஓடு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இத பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க, சீக்கிரம் பாரு. ஓகே, சொல்லுவாங்க அவ திரும்புறதுக்கு முன்னாடி சீக்கிரமா பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ சீக்கிரம் பாரு அப்படிங்கும் போது லுக் ஃபாஸ்ட். லுக் ஃபாஸ்ட். இது நம்மளுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கு. ஓகே, இப்போ சீக்கிரம் விதை அப்படிங்கும் போது சீடிங் ஃபாஸ்ட். சீக்கிரம் எடு, டேக் ஃபாஸ்ட். சீக்கிரம் எழுது, ரைட் ஃபாஸ்ட். சீக்கிரம் ஓடு, ரன் ஃபாஸ்ட். சீக்கிரம் பார், லுக் ஃபாஸ்ட். சோ இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அடுத்த இந்த 5மே நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. டக்குன்னு ட்ரை பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு. எஸ், 5 4 3 2 1. ஓகே, சரி. இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இதுவும் நீங்க எழுதியிருக்க கமெண்டும் கரெக்டானு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெதுவாக விதை. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்கோம்? சீக்கிரம் விதை அப்படிங்கிறதுக்கு சீடிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனா மெதுவாக விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மெதுவாகன்னு சொல்லும் போதே ஸ்லோலி வந்துடும். விதை அப்படிங்கறத சீடிங். சோ சீடிங் ஸ்லோலி. ரீடிங் ஸ்லோலி. மெதுவா விதை. அவசரமெல்லாம் இல்ல, மெதுவாக என்ன செய்யுங்க? விதைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக எடு.
சோ எடுக்கிறதுக்கு டேக். மெதுவா எடு அப்படின்னு சொல்லும்போது டேக் ஸ்லோலி, மெதுவா எடு. நெக்ஸ்ட் பாருங்க, மெதுவா எழுது. டைம் இன்னும் நிறைய இருக்கு, மெதுவாவே எழுதுங்க அப்படி சொல்லுவாங்க. சோ மெதுவாக எழுது, ரைட் ஸ்லோலி, ரைட் ஸ்லோலி. சோ இதெல்லாமே நீங்க கரெக்டா எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது பாருங்க, மெதுவாக ஓடு. மெதுவாக ஓடு அப்படிங்கும் போது ரன் ஸ்லோலி. ஏன்னா இது ஸ்லோ ரைஸ், அதனால நீ என்ன செய்யணும், மெதுவா தான் ஓடணும். ஓகே, சொல்லுவாங்களே மெதுவா ஓடு அப்படி சொல்லுவாங்க. மெதுவாக பார். ஓகே, அவ எங்கேயும் போயிட மாட்டா, மெதுவாவே பார் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சோ லுக் ஸ்லோலி, லுக் ஸ்லோலி, மெதுவாவே பாரு. ஓகே, இப்போ இது எல்லாமே நீங்க கண்டிப்பா கரெக்டா எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 கரெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப்ப டக்குன்னு கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போதே, பின்னர், இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வாக்கியங்களை உருவாக்க போறோம். இப்போதேன்னு சொல்லும் போது நவ், நவ்னு சொல்லுவாங்க. இப்போதே அப்படின்னா நவ். பின்னர் அப்படின்னா லேட்டர். ஓகே, பின்னர், பின்னாடி, இப்ப செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது லேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இப்போதே தொடங்கு. ஓகே, இப்போதே தொடங்கு, டைம் ஆயிடுச்சு, இப்பயே தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போதே தொடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தொடங்குறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ட். தொடங்குறதுக்கு ஸ்டார்ட். இப்போதே அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் நவ். இப்ப என்ன செய்ய, தொடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இப்போதே எடு. ஓகே, டைம் ஆயிடுச்சு, இப்பயே எடுத்துரு அப்படி சொல்லுவாங்க. சோ எடுங்கிறதுக்கு டேக். இப்போதே அப்படின்னா நவ், டேக் நவ். இப்போதே எடு. அடுத்தது பாருங்க, இப்போதே செய். இப்ப விட்டா என்னது, செய்யறதுக்கு கிடையாது, டைம் கிடையாது. சோ என்ன செய், இப்பயே செய் அப்படின்னு சொல்றாங்க. சோ செய் அப்படின்னா do. இப்போதே அப்படிங்கும்போது do now. இப்போவே செய் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பாருங்க, இப்போதே முடி. இப்பயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இப்போதே முடி அப்படின்னு சொல்றாங்க. முடிக்கிறதுக்கு finish. சோ இப்போதே முடி அப்படின்னு சொல்லும்போது finish now. இப்போதே முடி. அடுத்தது பாருங்க, இப்போதே வாசி. ஓகே, இப்ப என்ன செய், வாசி அப்படின்னு சொல்றாங்க. வாசிக்கிறதுக்கு read. வாசிக்கிறதுக்கு read. இப்போதேன்னு சொல்லும் போது read now. read now. சோ இது எல்லாமே இப்போதே now அப்படிங்கறத வச்சு வாக்கியத்தை உருவாக்கி இருக்கோம். அடுத்தது பாருங்க, பின்னர் அப்படிங்கறத வச்சு வாக்கியத்தை உருவாக்க போறோம். இதே தான். ஓகே, இதே மாதிரி நம்ம பின்னரை வச்சு வாக்கியத்தை உருவாக்க போறோம். நீங்க ட்ரை பண்ண போறீங்க, நான் கமெண்ட் பாக்ஸ பார்க்க போறேன். டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 5 4 3 2 1. ஓகே, டைம்ஸ் அப். இப்போ நம்ம இத செக் பண்ணிடலாம். நீங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிடுவோம். பின்னர் தொடங்கு. ஓகே, தொடங்கு அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட். பின்னர் தொடங்கு அப்படிங்கும்போது ஸ்டார்ட் லேட்டர். ஸ்டார்ட் லேட்டர், இப்ப தொடங்க வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டார்ட் லேட்டர். பின்னர் எடு. இப்ப எடுக்காத, அப்புறமா எடு அப்படி சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், டேக். டேக்னா எடு. பின்னர் எடு அப்படிங்கும்போது டேக் லேட்டர். டேக் லேட்டர். அடுத்தது பாருங்க, பின்னர் செய். இப்ப செய்யாத, பின்னாடி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பின்னர் செய் அப்படிங்கிறதுக்கு do later. do later. பின்னாடி செய். ஓகே, அடுத்தது பாருங்க, பின்னர் முடி. இப்ப முடிக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சுக்கலாம். சோ பின்னர் முடி. அப்போ முடிக்கிறதுக்கு finish. பின்னர் சொல்லும் போது later. பின்னர் சொன்னா later. அடுத்தது பாருங்க, பின்னர் வாசி. ஓகே, இப்ப வாசிக்காத, 2-3 பேர் கழிச்சு நீ அப்புறமா வாசிச்சுக்கோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சோ பின்னர் வாசி அப்படிங்கிறதுக்கு read later. read later. பின்னாடி வாசி. இப்ப வாசிக்க வேண்டாம், பின்னாடி வாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இதுல 5 out of 5 யார் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தம்ஸ் அப் பண்ண போறீங்க, நான் பார்க்க போறேன். சோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த வாக்கியம் பாருங்க, நல்லா அப்படின்னா என்ன சொல்லுவோம், வெல் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே அப்படின்னா எஸ், அவுட் சைடு. சோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வாக்கியத்தை பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்லா தூங்கு. நல்லான்னு சொன்னாலே முதல்ல என்ன சொல்லுவாங்க, நல்லா தூங்கு அப்படி சொல்லுவாங்க. சோ நல்லா தூங்கு அப்படிங்கும்போது தூங்குறது என்ன சொல்லுவோம், ஸ்லீப். சோ தூங்குறதுக்கு ஸ்லீப். அப்ப நல்லா தூங்கு அப்படின்னா ஸ்லீப் வெல். நல்லா தூங்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லீப் வெல்.
அடுத்தது பாருங்க, நல்லா சாப்பிடு. என்ன சாப்பிடுற? நல்லா சாப்பிடு சொல்லுவாங்க இல்லையா? சோ நல்லா சாப்பிடு. சாப்பிடுறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈட். ஓகே, நல்லா சாப்பிடு அப்படின்னா ஈட் வெல். சோ இந்த ரெண்டுமே என்னது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நல்ல தூக்கம், நல்ல உணவு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, நல்லா படி. ஓகே, இதுவும் நம்மளுக்கு என்னது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ நல்லா படி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்டடி வெல். எஸ், ஸ்டடி வெல். சோ ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த மூணுமே. அடுத்தது பாருங்க, நல்ல அறுவடை. நல்ல அறுவடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நல்ல அறுவடை அப்படின்னா என்ன? நல்ல அறுவடை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சோ அறுவடையை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹார்வெஸ்ட். சோ ஹார்வெஸ்ட்னா என்னது? அறுவடை. ஹார்வெஸ்ட்னா அறுவடை. சோ நல்ல அறுவடை, நல்ல அறுவடை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஹார்வெஸ்ட் வெல். ஹார்வெஸ்ட் வெல், நல்லா அறுவடை பண்ணு. அடுத்தது பாருங்க, நல்லா உரமிடு. ஓகே, என்னது பயிருக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நல்லா உரம் போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உரமிடு, நல்லா உரமிடு அப்படின்னு சொல்றாங்க. உரமிடுறத நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், உரமிடுறத ஃபர்டிலைஸ். ஃபர்டிலைஸ். சோ ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா உரமிடு. சோ உரமிடு அப்படிங்கிறதுக்கு ஃபர்டிலைசர். ஃபர்டிலைசர்னா உரமிடு. நல்லா உரமிடு அப்படின்னா ஃபர்டிலைசர் வெல். ஃபர்டிலைசர் வெல், நல்லா உரமிடு. சோ அறுவடைக்கு வந்து ஹார்வெஸ்ட், உரமிடுறதுக்கு ஃபர்டிலைசர். ஓகே, அதோட சேர்த்து நம்ம என்ன போட்டிருக்கோம்? வெல் யூஸ் பண்ணிருக்கோம். சோ நல்லா உரமிடணும், நல்லா அறுவடை செய்யணும். அடுத்தது பாருங்க, வெளியே, அவுட் சைடு வச்சு எழுதியிருக்கோம். பட் இதுல இருக்கிறதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இது கொஞ்சம் நீங்க அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தைகள் தான். இருந்தாலும் நீங்க கரெக்டா எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண போறேன். எல்லாருமே டக்குன்னு எழுதுங்க பார்க்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், கமெண்ட்ல டக்கு டக்குன்னு எழுதுங்க. இந்த 5 சென்டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எஸ், கரெக்டா எழுதுங்க. 5 4 3 2 1. ஓகே, இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகம் வரும். அது மட்டும் இல்லாம நீங்களும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாக்கியங்களை உருவாக்குறதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். சோ இப்போ வெளியே போ சொல்லுவாங்க இல்லையா? வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே போ அப்படிங்கிறதுக்கு. பட் இது வந்து ஹார்ஷா சொல்றது. ஓகே, கெட் அவுட் அப்படின்னு சொல்றது ஹார்ஷா சொல்றது. பட் வெளியே போ அப்படின்னு சொல்லி தன்மையாவும் சொல்லலாம். அதை எப்படி சொல்றது? எஸ், கோ அவுட் சைட். போ அப்படிங்கிறதுக்கு கோ. வெளியே போ அப்படின்னா கோ அவுட் சைட். வெளியே போய் நில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கோ அவுட் சைட். மிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்களா? சம் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. பட் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோ அவுட் சைட், வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அடுத்தது பாருங்க, வெளியே கத்து. ஓகே, எதுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்க? வெளியே போய் கத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ கத்து அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? எஸ், ஷவுட். கத்து அப்படின்னா ஷவுட். அப்போ வெளியே போய் கத்து அப்படின்னா என்னது? ஷவுட் அவுட் சைட். ஷவுட் அவுட் சைட், வெளியே போய் கத்து அப்படிங்கிறது தான். ஓகேவா? வெளியே கத்து அப்படின்னா வெளியே போய் கத்து. அடுத்தது பாருங்க, வெளியே விளையாடு. என்ன வீட்டுக்குள்ள விளையாட்டு? வெளியே போய் விளையாடு சொல்லுவாங்க. பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்க வெளியே விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. பிளே. வெளியே போய் விளையாடு அப்படின்னா பிளே அவுட் சைட். வெளியே போய் விளையாடு. ஓகே, வெளியே போய் விளையாடு அப்படின்னா பிளே அவுட் சைட். அடுத்தது பாருங்க, வெளியே பார். ஓகே, எதுக்கு இங்கே பார்த்துட்டு இருக்க? வெளியே போய் பாருங்க சொல்லுவாங்க இல்லையா? சோ வெளியே பார். பாருங்கிறதுக்கு லுக். லுக் அவுட் சைட், வெளியே பார். அடுத்தது பாருங்க, வெளியே சுத்தம் செய். ஓகே, உள்ள சுத்தம் பண்ணதெல்லாம் போதும், வெளியே போய் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிளீன். சுத்தம் பண்றத கிளீன். சோ கிளீன் அவுட் சைட், வெளியே போய் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே சுத்தம் செய் அப்படின்னா கிளீன் அவுட் சைட். சோ இது ரொம்ப சிம்பிளா இருந்திருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. 5 out of 5 டெஃபினட்டா நீங்க எடுத்திருப்பீங்க நான் நம்புறேன். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாம். இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் பாருங்க, மறுபடியும் அப்படின்னு சொல்லும் போது அகை. இரு அப்படின்னா என்ன சொல்வோம்? பி அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ இந்த வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒன்னாதான் இருக்கு. சோ டக்கு டக்குன்னு நம்ம பார்த்திடலாம். மறுபடியும் வா. ஓகே, மறுபடியும் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கம். வா அப்படின்னு சொல்றத கம். மறுபடியும் அப்படின்னு சொல்லும் போது கம் அகை, திரும்பவும் வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ மறுபடியும் வா அப்படின்னு சொல்லும் போது கம் அகை.
அடுத்தது பாருங்க, மறுபடியும் செய். நீ செஞ்சது சரியில்லை. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, மறுபடியும் செய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மறுபடியும் செய் அப்படிங்கும்போது do again. திரும்பவும் செய் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம do again, மறுபடியும் செய். அடுத்தது பாருங்க, மறுபடியும் சொல். நீ சொன்னது காதுல விழல, மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ மறுபடியும் சொல் அப்படிங்கிறாங்க. சோ சொல்றத வந்து என்ன சொல்லுவோம், டாக். சோ டாக் அகைன், திரும்பவும் பேசு இல்ல திரும்பவும் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு டாக் அகைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, மறுபடியும் எழுது. ஓகே, நீ எழுதுனது சரியில்லை, மறுபடியும் எழுது அப்படிங்கிறாங்க. சோ ரைட் அகைன், திரும்பவும் எழுது அப்படின்னு சொல்லும்போது ரைட் அகைன். இந்த சென்டென்ஸ் பாருங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா, ஏற்கனவே நிறைய வாங்கி கட்டியாச்சு, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இதுல எழுதுற மாதிரி ரொம்ப சிம்பிளாலாம் எழுதிட முடியாது. சோ இங்க முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். சோ இந்த வாக்கியத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதே இஃப் கிளாஸோட தான் ஆரம்பிக்க போறோம். சோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. சோ அதை எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோ இஃப் ஒன்லி, இஃப் ஒன்லி. அடுத்து என்ன அப்படின்னா, முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லையா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கணும். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. சோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சூழ்நிலைக்கு நம்ம இட் யூஸ் பண்றோம். வேர், இட் வேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம். வேர்ங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, வேர்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். சோ இங்க இட்டுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லும் போது சோ திரும்பவும் பல விஷயங்கள், பல அடிகள் வந்து விழப்போகுது. சோ அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் போட்டிருக்கிறோம். சோ இட் வேர் த ஃபர்ஸ்ட், இட் வேர் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இட் வேர் த ஃபர்ஸ்ட் டைம். சோ இஃப் ஒன்லி இட் வேர் த ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, முதல்ல இருந்தா. ஓகே, முதல்ல இருந்தாங்கிற ரெண்டு வார்த்தை தான். சோ அதுக்கு நம்ம என்ன எழுதிப்போம் பாருங்க, இஃப் ஒன்லி இட் வேர் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இஃப் ஒன்லி இட் வேர் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு எழுதிருக்கோம். சோ மறுபடியும் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். மறுபடியும் எழுதும் போது அகைன். ஓகே, அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கறது ஈஸி. அது ஃபார்ம் பண்றது ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். சோ இஃப் ஒன்லி இட் வேர் த ஃபர்ஸ்ட் டைம் அகைன். ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்தா. சோ இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, பியை வச்சு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். சோ இதெல்லாம் நீங்க அடிக்கடி பார்த்த வாக்கியங்கள் தான். இதுக்கான ஆன்சரை நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நேர்மையாக இரு, பொறுமையாக இரு, கவனமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, இது எல்லாமே நீங்க அடிக்கடி பார்த்த பயன்படுத்திய வாக்கியங்கள் தான். சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இதுக்கான ஆன்சரை நம்ம இப்ப செக் பண்ண போறது கிடையாது. நீங்க கமெண்ட்ல என்ன எழுதிருக்கீங்க அப்படிங்கறத நான் அப்புறமா செக் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching my videos. Subscribe for upcoming videos. See you later. Bye for now. Keep watching, keep practicing and keep smiling.